ஹீட் பண்ணோம்னா தட் இஸ் ரோஸ்டிங். இப்போ ரோஸ்டிங்னா நம்ம என்னது வறுத்தல், அதாவது அது என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி, அதாவது ரோஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேனில் எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ ஆயில் விட்டு ஃபிஷ்ஷை ரோஸ்ட் பண்ணோன்னு சொல்லுவோம். அதாவது இந்த ப்ரெசன்ஸ் அப்போ அதை க்ளோஸ்லாம் பண்ணுறதில்ல, அப்போ மேலே ஏர் வந்து நம்மளுக்கு அதில் ஆட் ஆகிட்டு. ஸோ இதுதான் ரோஸ்டிங். சரியா? அடுத்தது கால்சினேஷன். கால்சினேஷனில் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், ஸோ ஏர் இல்லாத அந்த ஓர்ஸை நம்ம ஹீட் பண்ணோன்னா தட் இஸ் கால்சினேஷன். ஸோ இதில் எந்த ஓர்ஸ்லாம் வரும்னா, இதில் வந்து ஆக்சிஜன், அந்த ஓரில் ஆக்சிஜன் இருக்கும். ஓகே, ஸோ கார்பனேட் ஓர்ஸு, ஹைட்ரேட்டட் ஓர்ஸ்லாம் இதில் என்ன செய்ய வரும். ஸோ ரோஸ்டிங்னா ஹீட்டிங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், கால்சினேஷன்னா ஹீட்டிங் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஸோ அது எந்தெந்த ஓர்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் இன்டு மெட்டல்ஸில் ஒரு ஆக்சைடை மெட்டலை கன்வெர்ட் பண்ணணும்னா அதோடைய ஆக்சிஜனை நம்ம ரிமூவ் பண்ணுறோம்னு அர்த்தம். ஸோ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ரிடக்ஷன். சரியா? ஸோ அப்போ இந்த ரிடக்ஷனுக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்ய தேவை. ஸோ அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆக்சைடை மெட்டலாக நம்ம என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஸ்மெல்ட்டிங்னா என்னென்னா ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் ப்ளஸ் ஒரு ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறப்போ இழக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மெல்ட்டிங் பற்றி நம்ம டீட்டெயிலாக பிற பார்ப்போம். அடுத்தது ரிடக்ஷன் பை கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் மெட்டல். ஏதாவது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், கார்பனாக இருக்கலாம், ஹைட்ரஜனாக இருக்கலாம், எனி மெட்டலாக இருக்கலாம். இதை வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம், மெட்டல்ஸாக கன்வெர்ட் ஆகிடும் ஆக்சைட். ஸோ crude metal, extraction of crude metal, conversion of ores into oxides. அதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது, ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன். செகண்ட் ஸ்டெப் இஸ் reduction of oxides into metals, அதில் smelting and reduction by carbon, hydrogen and metals. இப்போ ரோஸ்டிங் பார்ப்போம். ரோஸ்டிங்னா வறுத்தல். இந்த ரோஸ்டிங் வந்து எந்த இதில் நடக்கும் அப்படின்னா ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ். ஸோ இந்த ஃபர்னேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹரிசாண்டலாக இருக்கும். இதில் ஒரு சிம்னி இருக்கும். சிம்னி வழியோடு என்ன செய்யும், நம்மளுக்கு இம்ப்யூரிட்டிஸ் என்ன செய்யும், வெளியில் போகிறதுக்கு, கேஸை மாதிரி வாலட்டைலாக மாதிரி வெளியில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரோஸ்டிங்கில் ஹீட்டிங் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் மெட்டல். ஸோ மெட்டலுடைய மெல்டிங் பாயிண்ட்டுக்கு கம்மியாக, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மெட்டலுடைய மெல்டிங் பாயிண்ட்டு 1000 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா நம்ம அந்த மெட்டலை 1000 கிட்ட ஹீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு கீழே மேபி 800 அல்ல 900 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம நிச்சயம் ஹீட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஹீட் பண்ணோன்னா அந்த மெட்டல் மெல்ட் ஆகிடும். சரியா? ஸோ மெல்ட் ஆகிறதுக்கு கீழே, மெல்ட் ஆகிறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், அந்த ஹீட்டிங்கை அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம என்ன இப்படி கொண்டு போக முடியும். ஸோ அப்படின்னா தான் அது ரோஸ்டிங். ஓகே, ஸோ ஹீட்டிங் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் காற்று ஆட் பண்ணி அந்த காற்று ஒரு இதில் ப்ளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன ஹீட் பண்ணும். அப்போது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம இந்த ஓர்ஸ், சல்ஃபைட் ஓர்ஸ் வந்து என்ன செய்யும், சல்ஃபைட் ஓர்ஸில் சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன செய்யும், சிம்னி வழியோடி வெளியில் போயிடும். இந்த வழியோடி இதில் ஹீட் பண்ணுறப்போ சிம்னி வழியோடி சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியில் போயிடும். இப்போ இது காப்பர் பைரைட் எடுத்தோன்னா CuFeS2 எடுத்தோன்னாலும் ஆக்சிஜன் ஆட் பண்ணுறப்போ that is also converted into cuprous sulfide and ferrous sulfide and SO2. Yeah. இப்போ இதில் கலீனா எடுத்திருக்கோம், lead sulfide plus oxygen
லேட்டாகவும் SO2 ஆகும் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ சிம்னி வழியோடு SO2 என்ன செஞ்சிடும், வெளியில் போயிடும். SO2 கேஸாக இருக்கும். ஸோ வெளியில் இம்பியூரிட்டிஸ் வந்து இதில் ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ் இதெல்லாமே வாலட்டைல் ஆக்சைட்ஸாக வெளியில் போயிடும். இதான் ரோஸ்டிங். ஸோ ரோஸ்டிங்னா வறுத்தல், ஹீட்டிங் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் மெட்டல். இது எந்த ஓஸில் நடக்கும் அப்படின்னா சல்ஃபைடு ஓஸ். ஸோ ரோஸ்டிங்கில் நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த ஓரில் என்ன இருக்கக்கூடாது, ஆக்சிஜன் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஆக்சிஜன் இல்லாத காரணத்தினால தான் நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் போட்டு இதில் என்ன செய்கிறோம், ஹீட் பண்ணுறோம். ஸோ இதுதான் மைண்டில் வச்சுக்கோங்க, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இந்த மேலேருந்து ரெட்டாக வந்துட்டுருக்கிறது தான் ஓர். இங்கே என்ன எடுத்துருக்குறோம்னா தட் இஸ் காப்பர் பைரைட் எடுத்துருக்குறோம். ஸோ காப்பர் பைரைட்டில் CuFeS2. ஓகே, இதில் இது காப்பர் சல்ஃபைடாகவும் கன்வெர்ட் ஆகும், ஃபெரஸ் சல்ஃபைடாகவும் கன்வெர்ட் ஆகும். அதே அட் த சேம் டைம் அதில் இருக்கிற சல்ஃபர் என்னச்சையும் O2ஓட சேர்ந்து SO2 வெளியில் போகும். பாஸ்பரஸ் அது O2ஓட சேர்ந்து P2O5 வெளியில் போகுது. ஆர்சனிக் O2ஓட சேர்ந்துட்டு O2 ஆர்சனிக் சல்ஃபைடாக வெளியில் போயிடுது. ஸோ இதுலேருந்து ஆக்சிஜன் வந்துட்டுருக்கு. இந்த எல்லோ கலரில் வர்றது ஹீட்டிங். ஸோ இது இம்ப்யூரிட்டிஸ் என்ன செய்யுது, வெளியில் போயிடுது. ஸோ கீழே வர்றது அயன் சல்ஃபைடு அண்ட் காப்பர் சல்ஃபைடு. Next one is calcination. காற்றில்லா சூழலில் வறுத்தல். ஸோ இது பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், ஹீட்டிங் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், ஹீட்டிங் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஸோ இதில் கால்சினேஷனில் நம்ம எந்த ஓர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கார்பனேட் ஓர் அண்ட் ஹைட்ரேட்டட் ஓர். ஸோ கார்பனேட் ஓரில் இருந்து CO2 வெளியில் வரும். ஸோ கார்பனேட் ஓர் gives out CO2 ஹீட் பண்ணுறப்போ, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் கார்பனேட் ஓரை ஹீட் பண்ணுறப்போ CO2 கேஸ் வெளியில் வரும். ஸோ CaCO3 is CaO plus CO2. ஹைட்ரேட்டட் ஓர் gives out water vapor. Fe2O3 that 3H2O, இதுதான் ஹைட்ரேட்டட் ஓர். ஸோ வாட்டர் இருக்குது, இது வந்து ஹீட் பண்ணுறப்போ Fe2O3 + 3H2O வாட்டர் வேப்பர் வெளியில் வந்துடுது. ஸோ இது ரெண்டுமே கேஸாக, CO2 கேஸாக இருக்கிறதுனால வெளியில் போயிடும், வாட்டர் வேப்பரும் கேஸாக இருக்கிறதுனால வெளியில் போயிடும். இந்த இதில் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, இதில் வந்து ஹீட்டிங் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். அப்போ அந்த ஓர் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஓரில் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ரோஸ்டிங்கில் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், ஆனால் ஓரில் வந்து ஆக்சிஜன் இருக்காது, அதாவது வெறும் சல்ஃபைடு ஓர்ஸ் எடுக்கிறோம். கால்சினேஷனில் நமக்கு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்னு சொல்கிறப்போ இங்கே ஏற்கனவே நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு ஓரில் கண்டிப்பாக ஆக்சிஜன், கார்பனேட்டில் ஆக்சிஜன் இருக்குது, இங்கே Fe2O3லையும் ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஹைட்ரேட்டட் ஓர்லையும் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அது ஆக்சிஜன் இருக்கிறதுனால நம்ம ஆக்சிஜன் போட்டு ஹீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன செய்யுது, Fe2O3 3.3H2Oலேருந்து வாட்டர் வேப்பர் வெளியில் போகுது. ஓகே, இப்போ கால்சினேஷனுக்கு பாருங்கள், இதில் நம்ம லைம்ஸ்டோன் எடுத்துருக்குறோம். ஸோ CaCO3. ஸோ இதை நம்ம ஹீட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, CO2 இஸ் ரிலீஸ். CO2 ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு என்ன செய்யுது, கால்சியம் ஆக்சைடு கிடைக்குது. சரியா? Then next step is reduction of oxide to metal. So உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குதல். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் டு மெட்டல்ஸ் சொல்லியிருப்போம். நம்மளுக்கு ரிடக்ஷன் நடக்குது, இந்த இடத்துல ரிடக்ஷன் நடக்கணுங்கிறப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஒடுக்கும் காரணி நம்மளுக்கு தேவை. இந்த ஒடுக்கும் காரணி எதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லிங்கம் டயக்ராம் வச்சு, அதாவது தெர்மோடைனமிக்கலி அது வந்து எது அந்த ரியாக்ஷன் எப்படி பாசிபிளாக இருக்கும், எந்த
ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டாங்கிறதுக்கு எலிங்கம் டயக்ராம் வச்சு நிச்சயம் நம்ம அதை செலக்ட் பண்ணலாம். இந்த செலெக்ஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் வந்து நான் பின்னால் அது ஒரு தனி டாப்பிக்கை நான் எடுக்கிறேன். ஓகே, பட் இப்போ நம்ம வந்து என்னென்ன ரெடியூசிங் ஏஜென்ட் எந்தெந்த மெட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்துடலாம். அது எதனால் அதை யூஸ் பண்ணுறோம், அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கிறதுக்கோ அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறோம், எந்த மெட்டலை ரெடியூஸ் பண்ணும், இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் எலிங்கம் டயக்ராமில் பார்ப்போம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். கார்பன் cannot be used to reduce sodium, potassium and aluminium. ஸோ இதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு CO வந்து cannot be used to reduce zinc and aluminium. ஸோ அலுமினியம் வந்து கார்பன் மோனாக்சைடால் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அலுமினியம் வந்து கேன் பி ரெடியூஸ் பை மெக்னீஷியம். ஸோ அது நீ பின்னால் பார்க்கும்போது உனக்கு தெரியும். அந்த இல்லைன்னா நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ண முடியாத சில மெட்டல்ஸ் இருக்குது. அந்த மெட்டல்ஸ் நம்ம என்ன செய்ய யூஸ் பண்ணுவோம்னா எலக்ட்ராலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அதை என்ன செய்வோம் ரெடியூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் தட் இஸ் ஸ்மெல்டிங். ஸோ ஸ்மெல்டிங்னா என்னது, உருக்குதல். ஸோ இது உனக்கு இது பார்த்தோன்னே தெரியும். உருக்குதல்னு சொல்கிறப்போவே என்ன செய்யுது, அந்த மெட்டலை நம்ம என்ன செய்ய போகிறோம் above the melting பாயிண்ட்க்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஹீட் பண்ண போகிறோம். ஸ்மெல்டிங், ஹீட்டிங் above the melting point of metal. அந்த மெட்டல் வந்து என்ன செய்யணும் மெல்ட் ஆயிடணும். ஸோ என்னெல்லாம் போட்டு ஹீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அது ஓரு, கோக்கு, லைம்ஸ்டோன். இந்த கோக் வந்து இதுக்கு என்னென்னா ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இங்கே அயனுக்கு கோக் தான் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ஹீமாடைட் ஓருக்கு நம்ம என்ன எடுக்கிறோன்னா தட் இஸ் கோக் தான் ரெடியூசிங் ஏஜென்ட் அயன் ஓருக்கு. லைம்ஸ்டோன்னா எதுனா தட் இஸ் த ஃப்ளக்ஸ், இலக்கி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூணையும் சேர்த்து ஹீட் பண்ணணும்னா ஸோ ஓரு, கோக்கு, லைம்ஸ்டோன் இந்த மூணு போட்டு ஹீட் பண்ணுறது தான் மெல்டிங். ஸோ heating above the melting point of metal with the reducing agent. அது என்னென்னா கார்பன் மோனாக்சைடு இல்லைன்னா அலுமினியமாக இருக்கலாம். இது ஒரு ரெடியூசிங், இதில் எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு அயனுக்கு நம்ம கார்பன் எடுக்கிறோம். அடுத்து வித் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ்னால் என்னென்னா தட் இஸ் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் combines with கேங்கோட கம்பைன் ஆகி ஸ்லாக் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃப்ளக்ஸ்னா இலக்கி, தமிழில் இலக்கி. கேங்னா கனிம கழிவு, ஸ்லாக்னா கனிம கசடு. இப்போ ஃப்ளக்ஸ்ங்கிறது இட்ஸ் அ கெமிக்கல், லைம்ஸ்டோன் மாதிரி ஒரு கெமிக்கல். அது என்ன பண்ணும், இங்கே உள்ளே இருக்கிற ஓரில் இருக்கிற SiO2, இங்கே வந்து இங்கே பார்த்தோன்னா நம்ம அயனில் பார்த்தோன்னா SiO2 அதுதான் கேங், இம்ப்யூரிட்டி, கனிம கழிவு அதோட ஆட் ஆகி ஸோ அந்த ஃப்ளக்ஸும் இங்கே இருக்கிற கேங் SiO2 ஆட் ஆகி ஸ்லாகாக வெளியில் வரும். இந்த ஸ்லாக்ங்கிறது கனிம கழிவு. ஸோ லைம்ஸ்டோன், கால்சியம் ஆக்சைடு, ஃப்ளக்ஸு, அதோட SiO2 கேங்கு கனிம கழிவோடு சேர்ந்து ஸ்லாக், கால்சியம் சிலிக்கேட்டாக வெளியில் வரும். ஸோ CaSiO3 இந்த இடத்துல கனிம கழிவு, கனிம கசடா ஸ்லாக். ஸோ இதில் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ப்ளஸ் மெல்டிங் எப்படி இருக்குது.
இந்த ஃப்ளக்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் ஃப்ளக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அசிடிக் ஃப்ளக்ஸ், இன்னொன்று பேசிக் ஃப்ளக்ஸ். ஸோ அயனில் நம்ம யூஸ் பண்ணுறது அதாவது கால்சியம் ஆக்சைடு லைம்ஸ்டோன் யூஸ் பண்ணுறது, தட் இஸ் த பேசிக் ஃப்ளக்ஸ். சரியா? ஸோ இதில் என்ன எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயனில் நம்ம ஃபஸ்ட்டு அயன் ஓர் எடுக்கிறோம். அயன் ஓர் எடுத்து அதை கான்சன்ட்ரேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஹைட்ராலிக் வாஷிங், அதாவது வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ண பிறகு ஓரளவுக்கு என்ன செஞ்சிடும், இம்ப்யூரிட்டிஸ் போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஓரை நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலில் ஃபஸ்ட்டு கால்சினேஷன் பண்ணுறோம். ஓகே, கால்சினேஷன் தட் இஸ் ஹீட்டிங் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். அப்போ என்ன ஆகுது, அதில் இருக்கிற வாட்டர் வேப்பர் என்ன செஞ்சிருது, வெளியில் போயிடுது. ஸோ இப்போ அயன் ஓரில் Fe2O3 இருக்குது. ஸோ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது மெல்ட்டிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அயன் ஓர் எடுத்துருக்குறோம், கோக் ரெடியூசிங் ஏஜென்ட், அடுத்தது limestone that is flux ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறப்போ அயன் ஓர், கார்பன் இல்லைனா கார்பன் மோனாக்சைடு ரெடியூசிங் ஏஜென்ட், லைம்ஸ்டோன் CaO இன் பிளாஸ்ட் ஃபர்னேஸ். ஸோ இதில் வந்து CaO வந்து பேசிக் ஃப்ளக்ஸாக இருக்குது. CaO இஸ் பேசிக் ஃப்ளக்ஸ் இந்த ஃபர்னேஸ். இதில் SiO2 உள்ளே இருக்கிறது வந்து தட் இஸ் த கேங். ஸோ SiO2 வந்து உங்களுக்கு அசிடிக் நேச்சராக இருக்கிறதுனால நம்ம என்ன ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா தட் இஸ் பேசிக் ஃப்ளக்ஸ் CaO யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த CaOவோட SiO2 சேர்ந்து எனக்கு ஸ்லாகாக வெளியில் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஓரோட அயன் ஓரோட கார்பன் ஏன்னா இந்த டெம்பரேச்சர் நம்மளுக்கு வந்து அபவ் 1000 டிகிரி கெல்வின், இந்த 1000 கெல்வின் எடுக்கிறப்போ நம்ம வந்து கோக் தான் எடுப்போம். ரெடியூசிங் ஏஜென்ட் கோக் தான் எடுப்போம். கோக்னா கார்பன், வெறும் கார்பன் எடுப்போம். ஸோ அப்போ என்ன ஆகுது, அது ஃபஸ்ட்டு கார்பன் வந்து கார்பன் மோனாக்சைடை கன்வெர்ட் ஆகும். அந்த கார்பன் மோனாக்சைடு என்ன செய்யுது, Fe2O3யோட ஆட் ஆகி Fe கன்வெர்ட் ஆகும். அதுக்காக அதில் Fe2O3 வந்து Fe3O4 கன்வெர்ட் ஆகும். அப்புறம் Fe3O4 தான் Fe கன்வெர்ட் ஆகும். ஆனால் உனக்கு புக்கில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டைரெக்டாக Fe2O3 வந்து கார்பன் மோனாக்சைடோட ஆட் ஆகி Fe கன்வெர்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அப்படி படித்தா போதும். இந்த ஒரு மெத்தட் இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் படித்தா போதும். Fe2O3 plus 3CO gives 2Fe plus 3CO2. ஓகே, ஸோ அப்போ என்ன எடுக்கிறோம், இதில் ஸ்மெல்ட்டிங்கில் அயன் ஓர், கோக்கு, அப்புறம் லைம்ஸ்டோன், இந்த 3 என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். இதில் என்ன செய்கிறோம், ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்போ இங்கே இருக்கிற ப்ரெசன்ஸ் ஆஃப் SiO2 இந்த லைம்ஸ்டோன் கால்சியம் ஆக்சைடோட சேர்ந்து ஸ்லாகாக வெளியில் வந்துடுது. அயன் வந்து என்ன செஞ்சிருது, மோல்ட்டனாக அந்த ரெட் கலரில் கீழே வந்துட்டதில் என்ன செய்யுது, வெளியில் வந்துடுது. ஸோ இதுதான் மெயின் ஓர் நம்மளோட ரியாக்ஷன். அதுக்கு அடுத்தது நம்மளோட இம்ப்யூரிட்டி எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ CaO அதுதான் ஃப்ளக்ஸு. இது வந்து பேசிக் ஃப்ளக்ஸ், இலக்கி SiO2 கேங், கனிம கழிவு CaSiO3 ஸ்லாஷ் கனிம கசடு வந்து வெளியில் வந்து. இதுக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ ஹீமாடைட் இஸ் மிக்ஸ் வித் சார்கோல். சார்கோல்னா கார்பன் தான். ஓகே, ஸோ அதில் என்ன செய்யறோம், ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன செய்யுது, ப்ளோ ஹாட் ஏர் இன்டு த ஃபர்னஸ். இது வழியோடு என்ன செய்கிறோம், ஹாட் ஏர் ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கேருந்து அது உள்ள ஹீட் ஆகுது. ஹீட் ஆகி
SO2 CO2 பேன் ஆஃப். ஸோ SO2 நம்மளுக்கு என்னென்னலாம் இம்ப்யூரிட்டிஸ் வாலட்டைல் இம்ப்யூரிட்டிஸ்லாம் என்ன செஞ்சது வழியோடு என்ன செஞ்சது வெளியில் வந்து சிம்னி வழியோடு வெளியில் போயிடும். ஓகேயா, சிம்னி வழியோடு வெளியில் போயிடுது. இங்கே நம்மளுக்கு ஸ்லாக் வந்து இந்த சைட்லேயும் மால்டன் மெட்டல் வந்து ரைட் சைட்லேயும் என்ன செஞ்சது வெளியில் வந்துடும். ஸோ இது வழியோடு கால்சியம் சிலிக்கேட் வெளியில் வந்துடும். இது வழியோடு மால்டன் கீழே வெளியில். ஸோ இது வந்து டெம்பரேச்சர் 1600 வரும். ஸோ இதில் வந்து வெளியில் வருது இந்த பிக் அயன். ஸோ இந்த பிக் அயனில் வந்து 95%. ஸோ 5% எனக்கு கம்மியான பியூரிட்டி இருக்கும். ஸோ அடுத்தது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர். ஸோ இதில் நம்ம வந்து இந்த ஸ்மெல்ட்டிங்கில் 2 எக்ஸ்ட்ராக்ஷன் வருது. ஒன்று எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஒன்று வருது, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஒன்று வருது. ஸோ ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட், அது படிச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா, காப்பர் கான்சன்ட்ரேட் பண்ண ஓரை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ரோஸ்டிங் படி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், ஏன்னா சல்ஃபைடு ஒரு காப்பருக்கு காப்பர் பைரைட் தான் எடுக்கிறோம். CuFeS2ல் ஃபஸ்ட் நம்ம ரோஸ்டிங் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் நம்ம என்ன செய்கிறோம், ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறோம், ஸ்மெல்ட்டிங் பண்ணுறோம். ஸ்மெல்ட்டிங்கில் காப்பர் பைரைட் ஓரு இதோட என்ன ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுறோன்னா தட் இஸ் SiO2. இதில் சிலிக்கா வந்து உனக்கு அங்கே நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயனில் சிலிக்கா ஆக்டஸ் கேங். சிலிக்கா வந்து கேங்காக நம்ம ஆக்ட் ஆகுது. ஆனால் இங்கே எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பரில் ஆக்டஸ் அசிடிக் ஃப்ளக்ஸ். ஏன் இதில் வந்து ஃப்ளக்ஸாக இருக்கும். காப்பர் பைரைட்டோட நம்ம சிலிக்கா தான் ஆட் பண்ணுறோம் இந்த ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ். CuFeS2 + O2 FeS ஆகும், Cu2S ஆகும் கன்வெர்ட் ஆகுது, ப்ளஸ் SO2 வெளியில் வருது. அடுத்த ரியாக்ஷனில் Cu2S நம்மளுக்கு இது இப்போ என்ன ஆயிடுது, இது இம்ப்யூரிட்டி ஆயிடுது, இது நமக்கு தேவையில்லை. Cu2Sம் 3O2வும் Cu2Oவாக கன்வெர்ட் ஆகுது, ப்ளஸ் SO2 இது கேஸ், அது வெளியில் ரிலீஸ் ஆகி வெளியில் போயிடும். அடுத்தது Cu2Oவும், ஸோ இதில் வர Cu2Oவும் Cu2Sம் சேர்ந்து காப்பராக கன்வெர்ட் ஆகுது. அது வந்து பிளிஸ்டர்ட் காப்பர்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா இந்த காப்பரோடு சேர்ந்து SO2 கேஸ் வந்து வெளியில் போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்த கேக்கில் வந்து அப்படி ஏர் பபிள்ஸ் அப்படி வெளியில் போகிறப்போ அப்படி ஹோல்ஸாக நம்ம ஃபார்ம் பண்ணி அப்படி சாஃப்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இந்த காப்பரும் இந்த SO2ல உள்ள கேஸ் பபிள்ஸ் அப்படியே மேலே வரும்போது அது ஒரு பபிள் மாதிரி அப்படி அதோட ஷேப் இருக்கும். அதனால் அந்த காப்பரோட பேர் என்ன சொல்லுவோம்னா பிளிஸ்டர்ட் காப்பர்னு சொல்லுவோம். கொப்புள காப்பர், சரியா, தமிழில் கொப்புள காப்பர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கொப்புள மாதிரி அப்படி பபிள் மாதிரி என்ன ஃபார்ம் பண்ணி இருக்கும். திஸ் இஸ் பிளிஸ்டர்ட் காப்பர். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஓர் வந்து பிளிஸ்டர்ட் காப்பராக எப்படி கன்வெர்ட் ஆகுது. ஸோ CuFeS2 எப்படி பிளிஸ்டர்ட் காப்பராக கன்வெர்ட் ஆகுங்கிறது. இப்போ நம்மளுக்கு இருக்கிற இந்த இம்ப்யூரிட்டி, அதாவது FeS வந்து நம்மளுக்கு இம்ப்யூரிட்டியாக இருக்குது. இந்த FeSஐ எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது. இந்த FeS இம்ப்யூரிட்டி அதாவது கேங்னு சொல்லுவோம். இந்த கேங் இந்த ஃப்ளக்ஸோட சேர்ந்து SiO2 ஃப்ளக்ஸோட சேர்ந்து ஸ்லாகாக ஃபார்ம் பண்ணும். ஸோ கேங் FeO is removed as ferrous sulfate, ferrous silicate, that is slag. Silica acidic fluxode. So gang is removed as ferrous silicate, slag. The reaction, first one வந்து first sulfide வந்து ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது FeO1. அதுக்கப்புறம் அந்த FeO + SiO2 கேஸ் FeSiO3 அதாவது ஸ்லாக். கேங். ஸோ இந்த இதில் முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்ன, வாட் இஸ் கேங், வாட் இஸ் slag.
வாட் இஸ் ஃப்ளக்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ கேங் that is the impurities present in the ore. ஓகே, அந்த impurities கூட இந்த கேங்கோட நம்ம ஃப்ளக்ஸ் விளக்கி நம்ம ஆட் பண்ணும்போது அது ஒரு ஃபியூசிபிள் ஸ்லாகாக ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ FeSiO3 is a slag. ஸோ இப்போ இதுக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இதில் பாரு, இந்த ரோஸ்டட் ஓரை எடுத்து ரோஸ்ட் பண்ணியிருந்தோம். ரோஸ்ட் பண்ண ஓரை நம்ம இப்போ எடுத்து அதோட என்ன ஆட் பண்ணுறோம், சிலிக்கா ஆட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், உள்ள வருது. ஸோ இதில் என்ன, இதில் ஸ்டீல் லைனிங் இருக்குது. ஸோ இதில் ஹாட் ஏர் வந்து என்ன செய்யறதுக்கு பம்ப் பண்ணி உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஓர் என்ன பண்ணணும், கன்வெர்ட் ஆகுது. எப்படி கன்வெர்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஸ்லாக் எப்படி போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ FeS வந்து O2ஓட அன்வேர்ட் ஆகி FeOவை கன்வெர்ட் ஆகும். அந்த FeO SiO2ஓட சேர்ந்து FeSiO3 ஸ்லாகாக இங்கே கீழே வெளியில் வந்துடும். அடுத்தது என்ன ஆகும்னா, அந்த இதில் CuFeS2 இருக்கும். அது என்னவா கன்வெர்ட் ஆகும்னா CuS ஆகும் FeS ஆகும் கன்வெர்ட் ஆகும். அந்த காப்பர் சல்ஃபைடு ரப்பர் சல்ஃபைடும் அயன் சல்ஃபைடாகவும் கன்வெர்ட் ஆகும். இது வந்து என்னவா இருக்கும்னா, இந்த மேட்டை இந்த இடத்துல என்ன செஞ்சிடும், வெளியில் வந்துடும். மால்டன் லேயர்ஸில் ஒன்று ஸ்லாக் வந்து கொஞ்சம் மேலே அப்படியே போய் ஸ்லாகாக வெளியில் வந்துடும். மேட்டில் காப்பர் சல்ஃபைடும் அயன் சல்ஃபைடும் நம்மளுக்கு இருக்கும். இட் சீஃப்லி கன்சிஸ்ட் ஆஃப் குப்ரஸ் சல்ஃபைட் அண்ட் சம் அன்சேஞ்ச் ஃபெரஸ் சல்ஃபைடு இதில் மேட்டில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன வெசிமரைஸ் பண்ணும்போது, வெசிமரைசேஷன் உங்கள் புக்கில் கொடுக்கல, ஆனால் அது வெசிமரைசேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காப்பர் சல்ஃபைடும் அயன் சல்ஃபைடும் இருக்கிறத குப்ரஸ் சல்ஃபைடு இருக்குன்னு சொல்லி மேலேருந்து நம்ம என்ன போர் பண்ணுறோம். இதுலேயும் ஹீட்டிங் தான். இதில் ஹீட் பண்ணுறப்போ ஹாட் ஏர் நம்ம ப்ளோ பண்ணி ஹீட் பண்ணுறப்போ தட் இஸ் கன்வெர்டட் இன்டு, இதில் வாலட்டைல் ஆக்சைட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஏதாவது சின்ன இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா, சல்ஃபரோ ஆர்சனிக்கோ ஆன்டினி ஏதாவது இருந்துச்சுன்னா வாலட்டைல் ஆக்சைட்ஸாக எனக்கு வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, FeS வந்து O2ஓட ஆட் ஆகி FeOவை கன்வெர்ட் ஆகும். அப்புறம் இந்த FeO வந்து SiO2ஓட கன்வெர்ட் ஆகி ஸ்லாகாக என்ன செய்யணும், கொஞ்சம் இருக்கிற ஃபெரஸ் சல்ஃபைடும் என்ன செஞ்சிடும், ஃபெரஸ் சிலிக்கேட்டாக என்ன செஞ்சிடும், வெளியில் போய்க்கிறோம். ஃபெரஸ் சிலிக்கேட்டாக வெளியில் போயிடும், ஸ்லாகாக வெளியில் போயிடுது. Some of cuprous sulfide undergoes oxidation to form cuprous oxide, which then reacts with cuprous sulfide to give copper metal. So என்ன ஆகுது, சில கொஞ்சம் காப்பர் சல்ஃபைடு இருக்கிறது காப்பர் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். அந்த காப்பர் ஆக்சைடும் காப்பர் சல்ஃபைடும் சேர்ந்து காப்பர் மெட்டலாக சேர்ந்து, the impure metal thus obtained is called blistered copper because it is about 95 to 98%, 95 to 95% பியூராக இருக்கும். ஸோ அதோட ஸோ அந்த ஷேப்பில் இருக்கும் பிளிஸ்டர்ட் காப்பர். இதுதான் பிளிஸ்டர்ட் காப்பர், இதுதான் பிளிஸ்டர்ட் காப்பர். அடுத்தது ரிடக்ஷன் பை கார்பன். ஸோ கார்பனை கொண்டு ஒடுக்குதல். ஸோ இதுக்கு
சில ஓர்ஸ் என்னென்ன ஓர்ஸ்லாம் நம்ம பார்க்குறோன்னா மேங்கனீஸ், குரோமியம், ஜிங்க் ஆக்சைடு ஓர்ஸ். இது வந்து கோக், கார்பன் இன் அ பிளாக் ஃபர்னஸ். கார்பன் மட்டும் நம்ம போடுறப்போ that is converted into a metal. Zinc oxide plus carbon is zinc plus CO. அடுத்தது reduction by hydrogen. ஹைட்ரஜனை கொண்டு ஒடுக்குதல். இதுக்கு என்னென்னா ஓர்ஸ்லாம் நம்ம ஹைட்ரஜன் வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம்னா அயன், சில்வர், காப்பர் ஆக்சைடு ஹைட்ரஜன் வச்சு நம்ம நினைச்சிடும் ரெடியூஸ் பண்ணுறோம். இதுக்கு ரியாக்ஷன் Ag2O ப்ளஸ் H2 gives Ag ப்ளஸ் H2O. அடுத்தது நிக்கல் ஆக்சைட்ஸ் வந்து வாட்டர் கேஸ். வெறும் ஹைட்ரஜன் மட்டும் இல்லாமல் கார்பன் மோனாக்சைடும் ஆட் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் ரெடியூஸ் பண்ணுறது நிக்கல் ஆக்சைடு. NiO plus CO plus H2 gives 2NiCO2 plus H2O. இப்போ என்ன செய்யுது NiO வந்து Niயா என்ன செய்யுது ரெடியூஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிடக்ஷன் பை மெட்டல். உலோகத்தை பயன்படுத்தி ஒடுக்குதல். என்னென்ன மெட்டல்ஸ்லாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அலுமினியம், சோடியம், மெக்னீஷியம், கால்சியம். ஸோ இப்போ அலுமினியம் யூஸ் பண்ணி குரோமியம் ஓரை ரெடியூஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கு அலுமினோ தெர்மைட் ப்ராசஸ்னு பேர். ஸோ அது படிக்க போகிறோம். அலுமினோ தெர்மைட் ப்ராசஸ்னால் என்ன? ஸோ Cr2O3 குரோமியம் ஓர், அது கூட அலுமினியம் பவுடர் அதாவது ரெடியூசிங் ஏஜென்ட், அது கூட ஒரு இக்னிஷன் மிக்சர் அதாவது மெக்னீஷியம் அண்ட் சோடியம் பெராக்சைடு. இது ரெண்டும் என்னென்னா இக்னிஷன் மிக்சர், மெக்னீஷியம் அண்ட் சோடியம் பெராக்சைடு. சோடியமாக இருக்கலாம், இல்லைனா அது பேரியமாக இருக்கலாம். ஸோ பேரியம் பெராக்சைடு இது வந்து இக்னிஷன் மிக்சர். இக்னிஷன்ங்கிறனா என்ன அர்த்தம்னா அதான் இக்னைட் பண்ணுறதுக்கு, இந்த ரெண்டையும் இக்னைட் பண்ணுறதுக்கு, பேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இக்னைட்னா பேர்னிங். ஸோ Cr2O3யும் அலுமினியம் பவுடர் பேர்ன் பண்ணணும்னா நிறைய டெம்பரேச்சர் தேவை. அதுக்கு வந்து ஒரு இக்னிஷன் மிக்சர் நம்ம எடுக்கணும். அதாவது மெக்னீஷியம் அண்ட் சோடியம் பெராக்சைடு இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் ஜென்ரேட்டட். BaO2. ஸோ இது சோடியம் பெராக்சைடாக இருக்கலாம், இல்லைனா ஸோ இதுக்கு NAக்கு பதிலாக BAயும் போட்டுக்கலாம். ஸோ BaO2 ப்ளஸ் Mg gives BaO ப்ளஸ் MgO. ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு நிறைய ஹீட் எனர்ஜி ஜென்ரேட்டட். அதாவது 2400 டிகிரி செல்சியஸ் இஸ் ஜென்ரேட்டட். ஸோ இந்த டெம்பரேச்சர் என்ன செய்யும், இந்த குரோமியம் ஓரையும் அலுமினியம் பவுடரையும் இக்னைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுதான், அதனால தான் இது இக்னிஷன் மிக்சர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சரில் இதை என்ன செஞ்சிருவோம், Cr2O3 is converted into Cr. இப்போ Cr2O3 plus aluminium Cr. ஸோ இப்போ அலுமினியம் எனப்படுது is a reducing agent. It reduces Cr2O3 into Cr. The presence of the igniting mixture Mg and sodium peroxide இல்லைனா பேரியம் பெராக்சைடு. ஸோ இதுதான் அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டோ ரிடக்ஷன். சுய ஒடுக்கம்னா தன்னைத்தானே சில மெட்டல்ஸ்க்கு ரெடியூசிங் ஏஜென்ட் தேவையில்லை, தன்னைத்தானே ஒடுக்கிக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் இது எதனால எந்த டெம்பரேச்சரில் இந்த மாதிரி இருக்கும், எந்த மெட்டல்ஸ் இப்படி இருக்குங்கிறதா எலிங்கம் டயக்ராமில் அதாவது தெர்மோடைனமிக் பாசிபிலிட்டியில் நம்ம என்ன செய்கிறோம் இதை பற்றி படிக்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது இதில் எந்த ஓர்னா இட் இஸ் மெர்க்குரியோட ஓர், சின்ன பார். ஸோ ரோஸ்டிங் சின்ன பார் ஓர். ஸோ வெறுமனே அதை ரோஸ்ட் பண்ணோனாலே, ஹீட் பண்ணோனாலே தட் இஸ் கன்வெர்டட் இன்டு மெர்க்குரி. ஸோ HgS வந்து வெறுமனே ரோஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தட் இஸ் கன்வெர்டட் இன்டு Hg. ஸோ HgSஸை வெறுமனே ரோஸ்ட் பண்ணணும், ஆக்சிஜன் போட்டு ரோஸ்ட் பண்ணுறப்போ தட் இஸ் கன்வெர்டட் இன்டு Hg. ஸோ ஆட்டோ ரிடக்ஷன். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஸோ ஃப்ரம் ஆக்சைட்ஸ்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம் மெட்டல்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உள்ள மெட்டல். ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலில்
So 2 steps இருக்கு. ஒன் வந்து conversion of ores into oxides. So conversion of ores into oxides, அதுக்கு 2 methods உள்ள இருக்குது. That is roasting and calcination. அடுத்த step extraction of crude metal, reduction of oxides into metal, அதில் smelting. ஸ்மெல்ட்டிங்கில் நம்ம 2 எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தோம். ஒன்று காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் அயன் எக்ஸ்ட்ராக்ஷன். அதுக்கடுத்தது நம்ம ரிடக்ஷன் பை கார்பன், ஹைட்ரஜன், மெட்டல். ஓகே, ஸோ இதில் நிறையா மெத்தட் பார்த்தோம். எப்படி நம்ம எந்தெந்த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டெப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸில் செகண்ட் ஸ்டெப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் crude metal. So crude metal னு சொல்கிறப்போ that is 95 to 96% பியூர் ஆகும் crude metal. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த crude metal நம்ம இன்னும் ரீஃபைன் பண்ணுறப்போ தேர்ட் ஸ்டெப், அதாவது ரீஃபைனிங் ப்ராசஸில் நல்லா பியூர் ஆகி ஆல்மோஸ்ட் 95% to 100% பியூரான மெட்டல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம கிடைச்சிக்க வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்ஸ் நம்மளுக்கு பார்த்துக்கோம். ஸோ க்ரூட் மெட்டல்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு 96 to 95% பியூர், 95 to 96% மெட்டல்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, க்ரூட் மெட்டல்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இது போக நம்மளுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்குறேன். அதோட ஆன்சர்ஸ் வந்து எழுதி ஒரு அசைன்மெண்ட்டாக என்ன செய்யணும், நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம கரெக்ஷன் பார்க்கலாம். ஸோ நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கு ஆன்சர்ஸ் நீங்கள் செக் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வைங்க. தேங்க்யூ.